திருமணத்திலே கலாச்சாரங்கள் இன்று தலைக்கு மேல் ஊருடறி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணங்களிலே பார்த்தால் பொன்னை மாப்பிள்ளையையும் பெண்ணை நாம் திருமணம் முடித்ததற்கு பின்னால் மாப்பிள்ளை பார்ப்பதற்கே மாப்பிள்ளை எப்பொழுது அந்த பெண்ணை பார்க்க முடியும் என்று சொன்னால் மாப்பிள்ளை அந்த பெண்ணிடத்தில் ஈஜாபு கபூல் வாங்கியதற்கு பின்னால் அன்றைய இரவு நேரத்திலே அல்லது பகல் நேரங்களிலே திருமணம் முடிந்து எல்லோரும் சென்றதற்கு பின்னால் சந்திக்கின்ற சூழ்நிலைகளைத்தான் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைய காலகட்டத்திலே பெண்ணை மாப்பிள்ளை பார்ப்பதற்கு முன்னால் வீடியோ எடுக்கக்கூடிய வீடியோ மேன் ஆகிறவன் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். 24 மணி நேரமும் அவன் எடுக்கின்ற வீடியோக்களில் முதலிலே அவன் பெண்ணை பார்க்குகிறான். கலாச்சாரங்கள் முத்தி போய்விட்டது. இன்றைய கலாச்சாரங்கள் இன்னும் வேகமாக போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணங்களிலே நாடகங்கள், நடனங்கள், இசைகள் இவைகளெல்லாம் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடல் பாடல்கள், கூத்து கும்மாளங்கள், குத்தாட்டு குத்துப்பாடுகள் எல்லாம் போட்டு அங்கே கும்மாளங்கள் அடித்து நடனங்களை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திருமணங்களை நாம் அதிகமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே பண்பாடுகள் மாறி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பூனை குறுக்கே வந்து விட்டால் சகுனம் என்று சொல்லுகிறோம். நாம் மார்க்கத்திலே புறம்பான விஷயங்களே, ஹராமான விஷயங்களே, அதுதான் நமக்கு மார்க்கத்திலே கெடுதி என்பதை நாம் நினைப்பதில்லை. பூனை குறுக்கே வந்து விட்டால் சகுனம் ஏற்பட்டு விட்டது, முண்டச்சி குறுக்கே வந்து விட்டால் சகுனம் ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் காலங்கள் கடந்து போனால் கூட பண்பாடுகளிலே நாம் மிகவும் மோசமாகி கொண்டிருக்கின்ற நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய அந்த திருமண வைபவங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் அனைத்தும் இந்துக்களின் கலாச்சாரங்கள் இன்றைய நம்முடைய திருமணங்களிலே ஊடுருவி போய்ப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய கலாச்சாரங்கள் இஸ்லாமியர் இடத்திலே நிறைய பேர்கள் வெளியிலே அவர்கள் கடன் வாங்கி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கலாச்சாரங்களை. அல்லாஹ்வினுடைய வெறுப்பையும் ரசூலினுடைய பத்வாவையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் ரசூலினுடைய மன வருத்தத்தையும் பெறக்கூடிய நிறைய கலாச்சாரங்கள் நம்மிடத்தில் மாறி போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாற்றங்கள் நிறைந்த இந்த உம்மத்துமார்கள் தங்கள் இடத்திலே இருக்கின்ற பொருளாதாரத்தை வெளியே காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஒரு புறம் கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். இன்றைய கலாச்சாரங்கள் இஸ்லாமியர்களிடத்திலே எல்லா இஸ்லாமிய கலாச்சாரங்கள் எல்லாம்